சரி பரவாயில்ல, நம்மளால் எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் நான் உங்கள் ரூமை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன், நான் க்ளீன் பண்ணதுலேருந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாட்டி எனக்கு மறுபடியும் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. போகிறப்போ ரோலண்ட் டிவோன் வந்து பார்த்தீங்கன்னா மேரியை கூப்பிட்டு, நீங்கள் கதவை ஒன்றும் க்ளோஸ் பண்ண வேணாம், கதவை ஓப்பன்லேயே வச்சுருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு வந்துடுவார், அதுக்கப்புறம் நான் கதவை பூட்டிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மேரி வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே சார் நீங்களே பூட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோரை பூட்டாமலே போயிடுறாங்க. அப்படி போன மேட்சப்டி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரூம் நம்பர் 1046 கிராஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வருது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நேரத்தில் டோரை எப்படி க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தாங்களோ அதே ஸ்டேஜில் தான் டோர் இப்போ வரைக்கும் இருக்குது. அதுவும் அந்த டோரை யாருமே வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை. சரி டோர் தான் ஓப்பனில் இருக்கே, அப்படி உள்ளே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரூமே டார்க்காக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட் எரியுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க டேபிள் லேம்ப். அது பக்கத்தில் ரோலண்ட் டிவோன் உட்காந்துருக்காரு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது.